வெல்கம் டு நிஹா சமையல். இன்றைக்கி நம்ம நிஹா சமையலில் ரமலான் டே 1க்கான இஃப்தார் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க சின்ன சின்ன ரெசிபீஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிறது வந்து அகர் அகர் கஸ்டர்ட் புட்டிங் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு 400 ml அளவுக்கு பால் எடுத்து காய்ச்சிக்கிறேன். இது கூடவே ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் காய்ஞ்சிட்ருக்க சைடில் கேப்பில் நான் இன்னொரு சைடு வந்து சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அகர் அகர் சேர்க்கணும். இதை வந்து நம்ம முழுசாக சேர்க்குறத விட நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்க்குற போது ஈஸியாக நல்லா வெந்து வரும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் கஸ்டர்ட் பவுட்ரு, நம்ம வந்து கஸ்டர்ட் அகர் அகர் தான் செய்ய போகிறோம், அதனால் கஸ்டர்ட் பவுட்ரு வந்து சேர்க்கணும். இது நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற கடல் பாசியை நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ ஒரு சர்விங் ட்ரேவில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நான் வந்து பிஸ்தாவை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு நான் பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்குமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்குல உள்ள தொலியெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுக்கணும். நான் இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் செய்யும்போது ரொம்பவே நல்ல ஃபைனாக சாப் பண்ணி தந்துடும் நம்மளுக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்ல பல்ஸ் மோடில் 2-3 டைம் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது கூடவே வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்த மின்ஸ்டு சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து 2-3 ட்ராப் வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம், ரோல் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வைக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக வரும்.
இதுக்கு மேலே நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். மைதா மாவில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஃப்ரிட்ஜில் மட்டும் 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். கட்லெட்டை சேர்த்தோடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாமல் நல்ல ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போடணும். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் மாறி வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கலாம் நோன்பு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ரமலான் டே 1க்கான இஃப்தார் ரெசிபீஸ் என்னெல்லாம்னா ரோஸ் மில்க், டேட்ஸ், அப்புறம் அகர் கஸ்டர்ட் புட்டிங், அப்புறமா நோம்பு கஞ்சி, கடையில் வாங்கின சமோசா, அப்புறமா சிக்கன் கட்லெட். இதெல்லாம் தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபீஸை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.